அனைவருக்கும் வணக்கம். திருமண முன்பணம் 5 லட்சம் GOMS நம்பர் 148 டேட்டட் 27/6/25 அதிலிருந்து அப்ளை எலிஜிபிள் தான். இது யாருக்கு எலிஜிபிள்னா அரசு ஊழியர்கள், அப்புறம் அவங்களுடைய மகன் அல்லது மகள் அவங்களுக்கு எலிஜிபிள். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம மேரேஜுக்கான முன்பணம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆண்களுக்கு 6000மோ பெண்களுக்கு 10,000மோ. அது ரொம்ப குறைவான அமௌண்ட்னால நம்ம யாருமே அதை ரெஸ்பான்ஸ் பண்ணல. இப்போ 5 லட்சம் ஆயிருக்கு. இது எலிஜிபிள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திருமணத்திற்கு ஒரு முறை, ஒரு திருமணத்திற்கு ஒரு முறை அதிகபட்சமாக 5 லட்சம் வாங்கிடலாம். அப்புறம் போலீஸ் கான்ஸ்டபிள் வந்து ப்ரொஃபஷனல் பீரியட் முடிச்சிருக்கணும். சர்வீஸ் பர்சன்ஸ் வந்து ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் 60 வயசில் ரிட்டையர்ட் ஆக போகிறாருன்னா 55 வயசு வரைக்கும் அவங்க மகன் மகளுக்கு எலிஜிபிளுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் வாங்குகிற சம்பளத்தில் 1/3 பங்கு உங்கள் சொந்த செலவுகளுக்காக இருக்கணும். எக்ஸாம்பிள் 30,000 ரூபா நீங்கள் மாதம் சம்பளம் வாங்குறீங்கன்னா 10,000 ரூபா உங்கள் குடும்ப செலவுகளுக்கு நீங்கள் தனியாக வைக்கணும். அதுபோக 20,000 தான் நீங்கள் லோன் EMI கட்டுற மாதிரி இருக்கணும். இப்போ ஆல்ரெடி நீங்கள் ஒரு லோன் எடுத்து 20,000 மாதம் கட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000 குடும்ப செலவுக்கு போக மீதி 20,000 லோன் கட்டுறீங்கன்னா உங்களுக்கு இந்த லோன் எலிஜிபிள் ஆகாது. அப்புறம் எல்லாத்துக்கும் 5 லட்சம் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒவ்வொரு பேஜ் வயசு எல்லாத்துக்குமே மாறுபடும். இப்போ பேசிக் பே 33,400 அதற்கு மேல் இருந்தால் தான் உங்களுக்கு 5 லட்சம் எலிஜிபிள் ஆகும். இப்போ 2 வருஷம் கன்ஃபர்ம் பீரியட் முடிச்சு ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் இருக்காங்கன்னா அவங்க பேசிக் பே வந்து பார்த்தீங்கன்னா 19,300 சம்திங் இருக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 மாதம் பேசிக் பே எவ்வளோ, அதுதான் உங்களுக்கு மேரேஜ் அட்வான்ஸ். உங்களுக்கு அப்படிலாம் பார்த்தா 2.5 லட்சம் அந்த மாதிரி தான் இருக்கும். புதுசாக வந்தவர்களும் கம்மியாக தான் இருக்கும். அதாவது பேசிக் பே 33,400 மேலே வாங்கினா கிட்டத்தட்ட கிரேட் 1 HC லெவலில் இருக்கணும் 5 லட்சம் எலிஜிபிளுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் இதுக்கு முன்னாடி 10,000 வாங்கணும், இப்போ 20,000 நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம வட்டி கட்டுறதில்ல. மாதம் அந்த 2,000 மட்டும் நம்ம இப்போ 10 மாதம் கட்டிக்கிட்டு இருக்கோம். அதே போல் தான் இது நினைக்கிறீங்க. ரொம்ப ஒரு அட்வான்ஸ்ன ஒன்று இன்ட்ரெஸ்ட்டில் நினச்சிட்டு இருக்கீங்க. இது 100% இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஜென்ரல் ப்ராவிடென்ட் ஃபண்டு இன்ட்ரெஸ்ட் 7.1% இப்போ கரண்ட்டில் இருக்குது. இது ஒவ்வொரு வருஷமும் மாறிக்கிட்டு இருக்கும். இதுக்கு முன்னாடி மாறிச்சு, இப்போ ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குது 7.1% இன்ட்ரெஸ்ட்டு. அந்த இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம போட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் எடுத்தாலும் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் 7.1% கண்டிப்பாக உண்டு. அப்புறம் உங்களுக்கு கொடுக்குற லோன் அமௌண்ட் வந்து 36 மாதத்துக்குள்ளே நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். இந்த 36 மாதம் வந்து அசல் கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வட்டி தனியாக பிடிப்பாங்க. நீங்கள் கல்யாணம் ஆகிறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் விண்ணப்பிச்சிடலாம். அப்புறம் TPO அல்லது CPO சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் கமிஷனர் ஆஃப் போலீஸ் அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கிடுங்க. நீங்கள் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக கல்யாண செலவுக்குள்ளான பில் தெளிவாக ஒப்படைச்சிடணும். அதுக்கான சர்டிஃபிகேட் இருக்குது, ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி தெளிவாக சைன் வாங்கி எல்லாத்தையும் ஒப்படைச்சிருங்க. இப்போ 5 லட்சம் வாங்கியிருக்கீங்கன்னா 5 லட்சத்துக்கான பில் தெளிவாக இருக்கணும். எக்ஸாம்பிள் மண்டபத்துக்கு 1 லட்சம், சாப்பாட்டுக்கு 1 லட்சம், இந்த மாதிரி ஃபர்னிச்சர்ஸுக்கு 1 லட்சம், இந்த மாதிரி என்னென்ன செலவு ஆகுதோ எல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக மென்ஷன் பண்ணிடணும். கல்யாணம் முடிஞ்ச 1 மாதத்துக்குள்ளே இந்த பில்லை நீங்கள் கண்டிப்பாக ஒப்படைக்கணும். அப்புறம் உங்களுக்கு ஜாமீன் ஷூரிட்டி கண்டிப்பாக ஒரு ஆள் கையெழுத்து போட்டுக்கணும். நம்ம அதுக்கு யாருன்னா உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், அல்லது ஒரு நிரந்தர அரசு ஊழியராக அவங்க இருக்கணும். அப்புறம் நீங்கள் வாங்குகிற அமௌண்ட்டு தயவுசெய்து ஃபோர்ஜரி யாருமே பண்ணாதீங்க. 5 லட்சம் வாங்கினீங்கன்னா 5 லட்சத்துக்கான சர்டிஃபிகேட் இந்த நீங்கள் பயன்பாட்டு சான்றிதழ் 5 லட்சம் தெளிவாக செலவு பண்ணியிருந்தீங்கன்ற சான்றிதழ் தெளிவாக இருக்கட்டும். அதே மாதிரி கல்யாணமே இல்லாமல் ஒரு சில 5 லட்சம் வாங்கி வேறு வீடு கட்டலாமா அல்லது வேறு செலவுக்கு வச்சுக்கலாமா, வேறு இடம் வாங்கி போடலாமா அப்படிலாம் நினைக்காதீங்க. தெரிஞ்சதுன்னா அது ஃபோர்ஜரி, அது பெரிய ரிமார்க் ஆயிரும். தேவையில்லாமல் சார்ஜ் வாங்கிடாதீங்க. அந்த மாதிரி யாரையும் மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. வேறு சந்தேகம்னா மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க. அப்புறம் இதில் என்னென்ன வேணும்னா ஃபார்ம் 1 அந்த நீங்கள் விண்ணப்பிக்கிற ஃபார்மு, ஃபார்ம் 2 அக்ரிமெண்ட் ஃபார்மு, ஃபார்ம் 3 உறுதிமொழி பத்திரம் கேட்டிருக்காங்க. அப்புறம் உங்கள் பே ஸ்லிப்பு, ஐடி கார்டு, ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் பாஸ்புக் இந்த மாதிரி தேவைப்படும். வணக்கம்.